தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நற்செய்தி பாகமான லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 51 முதல் 56 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 54வது வாக்கியம். அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து நீ தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். நாம் பார்க்கின்றோம், இயேசுக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஏற்படுகிறது. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதில்லை. சீடர்கள் பார்க்கிறார்கள், கோபம் அடைகிறார்கள். கோபம் அடைந்தவுடனே அவர்கள் யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அங்கே அனுமதி தரவில்லையோ அவர்கள் அழிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இயேசுடன் சொல்கிறார்கள். அவர் இயேசு சொல்கிற வார்த்தை அது தவறு என்று சொல்லிக்கொண்டு அவர் கண்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் அப்படி நடக்காத பொழுது நம் கூட இருக்கிறவர்கள் நமக்கு என்ன நன்மை செய்கிறோம் சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார்கள். அது அவர்கள் பக்கம் பார்க்குற சமயத்தில் அது நியாயமாக இருக்கும். ஆனால் தெய்வ சன்னதியில் ஒரு நாளும் அது நியாயமில்லை. இறைவன் சொல்கிற வார்த்தை ஒரு நாளும் அப்படி திரும்பி அவர் பக்கம் திரும்பி அவரை கண்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அடுத்தவனுக்கு கெடுதல் செய்வதற்கு நீ உனக்கும் எனக்கும் தெய்வமாக அதிகாரம் தந்ததில்லை. இறைவன் போலும் கெடுதல் செய்வதில்லை. இப்போ நீயும் நானும் பார்ப்போம். நமக்கு எதிராக போனவர்களுக்கு நாம் கெடுதல் செய்யாமல் முடிந்த வரைக்கும் நன்மை செய்ய நாம் பார்ப்போம். மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நன்மை மட்டும் செய்யக்கூடிய கிருபையை எனக்கு தந்திரலும், அந்த வரத்தை எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.